ஒருங்கிணைந்த 4 ஆண்டு பிஎட் மாணவர் சேர்க்கை வரும் கல்வியாண்டு முதல் நிறுத்தம். வரும் கல்வியாண்டு முதல் ஒருங்கிணைந்த 4 ஆண்டு கால பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் ஆகிய படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறாது என தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தற்போது கல்லூரிகளில் 3 ஆண்டுகால பட்டப்படிப்பை முடித்து அதன் பிறகு 2 ஆண்டுகள் பிஎட் படித்தால் 5 ஆண்டுகள் ஆகிவிடும். அதே நேரத்தில் ஒருங்கிணைந்த பிஎட் படிப்பை 4 ஆண்டுகளில் முடித்துவிடலாம். பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் என பெயரில் ஒருங்கிணைந்த 4 ஆண்டுகள் பிஎட் படிப்பில் சேருவதால் ஓராண்டு காலம் மிச்சமாகிறது. எனவே ஆசிரியர் பணியில் சேர விருப்பமுள்ள மாணவர்கள் 4 ஆண்டு கால ஒருங்கிணைந்த பட்டப்படிப்பில் சேர விரும்புகிறார்கள். இந்த படிப்பானது குறிப்பிட்ட சில கல்வியியல் கல்லூரிகளிலும் நிகர் பல்கலைக்கழகங்களிலும் வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் NCTE-யின் உத்தரவை தொடர்ந்து வரும் கல்வியாண்டு முதல் 4 ஆண்டு கால ஒருங்கிணைந்த பிஎட் பட்டப்படிப்புகள் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் ராஜசேகரன் 4 ஆண்டு கால ஒருங்கிணைந்த பிஎட் படிப்பை வழங்கும் கல்வியியல் கல்லூரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதியன்று தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் ஒரு பொது அறிவிப்பை வெளியிட்டது. அதில் ஒருங்கிணைந்த 4 ஆண்டு கால பிஎஸ்சி பிஎட் மற்றும் பிஏ பிஎட் பட்டப்படிப்புகள் 2026-27 கல்வியாண்டு முதல் நிறுத்தப்படுவதாகவும் அப்படிப்புகளை நடத்தும் எந்த ஒரு கல்வி நிறுவனமும் புதிய மாணவர் சேர்க்கை செய்ய அனுமதிக்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொது அறிவிப்பின்படி தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துடன் இணைப்பு பெற்று இயங்கும் கல்வியியல் கல்லூரிகளில் நடத்தப்படும் ஒருங்கிணைந்த 4 ஆண்டு கால பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் பட்ட படிப்புகளில் 2026-27 கல்வியாண்டு முதல் மாணவர் சேர்க்கை மேற்கொள்ள அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. NCTE விதிமுறைகளை மீறி மாணவர் சேர்க்கை மேற்கொண்டால் அதற்கு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் எந்த விதத்தில் பொறுப்பாகாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.